அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாலிஹ் என்பவரே, இந்த ஒட்டகத்தால் எங்கள் வாழ்க்கையையும் செல்வத்தையும் சூறையாடிவிட்டீர்கள். நாங்கள் இந்த பூமியின் அரசர்கள். தண்ணீர் குடிக்க எங்கள் முறைக்காக காத்திருக்கிறோம். மலைகளை வெட்டி வீடுகள் கட்டிய கற்பனைக்கும் எட்டாத வலிமை கொண்ட ஒரு சமுதாயம் திடீரென்று மண்ணிலிருந்து மறைந்து போனது எப்படி? பூமி அவர்களை விழுங்கியதோ? வானம் ஒரே கூச்சலில் அவர்கள் இரத்தத்தை உறைய வைத்ததோ? அந்த நிலத்தில் நடந்த நிகழ்வு அனைத்து இயற்கை விதிகளையும் சவால் செய்தது. ஊமைக்கல் உயிரை உதித்தது. மனங்கள் படைப்பாளனின் வல்லமையில் திகைத்து நின்றன. இதுவே கடவுளின் ஒட்டகத்தின் கதை. அல்லாஹ்வின் ஒட்டகம், சமூத் கூட்டத்தினர், கடவுளை மறந்து பூமியில் அழிவை விதைத்தவர்கள். காலத்தின் ஆழத்திற்கு திரும்புவோம். நூஹ் நபியின் பேரிடர்களிற்கு பிறகு மனிதர்கள் மீண்டும் பூமியை நிரப்பினர். அரேபிய தீபகற்பத்தின் வடக்கில் முதலில் ஆது கூட்டத்தினர் குடியேறினர். பின்னர் அவர்களுக்கு வாரிசாத பசமூத் கூட்டத்தினர் வந்தனர். அல்லாஹ் அவர்களுக்கு உடல் வலிமையும் கட்டடக்கலையிலும் செல்வச் செழிப்பிலும் ஈடு இணையற்ற ஆற்றலும் கொடுத்தான். அவர்கள் தங்கள் காலத்தின் சக்கரவர்த்திகள், பொறியியல் மேதைகள். தரைமட்டத்தில் மட்டுமல்ல, உயர்ந்த மலைகளை வெட்டி அதனுள் அரண்மனைகளை செதுக்கினர். நுணுக்கமான சிற்பங்களால் முகப்புகளை அலங்கரித்தனர். அந்த பெரும் நாகரிகத்தை கற்பனை செய்யுங்கள். பசுமையான தோட்டங்கள், ஊற்றெடுக்கும் நீரூற்றுகள் நிறைந்த பேரீந்தம்பழம் தரும் மரங்கள், காலத்தை வெல்லும் உயரமான அரண்மனைகள். ஆனால் இந்த நலன்களுக்கு மத்தியில் கர்வம் அவர்கள் இதயங்களில் நுழைந்தது. எங்களை விட வலிமையானவர் யார் என்று கேட்டனர். கற்சிலைகளை வணங்கினர். தங்களை படைத்து நிலத்தில் நிறுவிய அல்லாஹ்வை மறந்தனர். சமுதாயம் இரண்டாக பிளந்தது. கர்வம் கொண்ட சக்தி வாய்ந்தவர்கள், அடக்கி வாசிக்கப்படும் பலவீனர்கள். அநீதி பரவியது. கொடுங்கோன்மை ஒரு நெறியாக மாறியது. நம்பகமான மனிதன் நபியானான். இந்த இருட்டின் நடுவில் அல்லாஹ் அவர்களிலிருந்தே ஒருவரை தேர்ந்தெடுத்தான். அவர்களின் வம்சத்தவர், அவர்கள் அறிந்த மனிதன், உண்மையும் நேர்மையும் கொண்டவர். அவரே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். அவர் மக்கள் மத்தியில் மர்ஜூஃப், நம்பிக்கைக்குரியவர் என்று அழைக்கப்பட்டனர். ஆனால் அல்லாஹ் அவருக்கு இன்னும் உயர்ந்த பதவியை நிர்ணயித்திருந்தான், நுபுவத். சாலிஹ் அவர்கள் மக்கள் கூடும் இடங்களிலிருந்து அமைதியான குரலில் சொன்னார், என் மக்களே, அல்லாஹ்வை வணங்குங்கள். அவனைத் தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. அவர் அரசோ பணமோ அந்தஸ்தோ கேட்கவில்லை. வெறுமனே இயற்கையான நன்றியுடன் படைப்பாளனிடம் திரும்பும்படி அழைத்தார். அவர்கள் எப்படி நடந்து கொண்டனர்? ஒரு அதிர்ச்சி. சார்ச்சி, சாலிஹ், இதற்கு முன் நாங்கள் உன்னை பெரிதும் நம்பினோம். இப்போது எங்கள் முன்னோர் வழிபட்டதை விட்டுவிடச் சொல்கிறாயா என்று கேட்டனர். நேசம் பகையாக மாறியது. அவரை சூனியக்காரன் என்றும் பைத்தியக்காரன் என்றும் பொய்யன் என்றும் குற்றம் சாட்டினர். இருந்தும் சாலிஹ் அவர்கள் பொறுமையுடன் எடுத்துரைத்தார். அல்லாஹ்வின் அருக்குடைகளை நினைவுபடுத்தினார். ஆது கூட்டத்தினரின் முடிவை எச்சரித்தார். நாட்கள் கடந்தன. விவாதம் தீவிரமானது. மக்கள் இரு பிரிவினரானார்கள். சிறிய எண்ணிக்கையில் பலவீனர்கள் நம்பினர். பலமான பெரும் கூட்டத்தார் கடுமையாக மறுத்தனர். தேர்வு. ஒரு வெட்கக்கேடான சவால். ஒரு நாள் சமூதின் தலைவர்கள் கூடி சாலிஹை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த திட்டமிட்டனர். ஒரு அதிசயத்தை காட்டும்படி கேட்டனர். சாதாரண அதிசயமில்லை, ஒரு சாத்தியமற்ற சவால். வாடியின் ஒரு மூலையில் தனித்து நிற்கும் மென்மையான ஒரு பாறை அல் காதிபா என்று அழைக்கப்பட்டது. அதை சுட்டிக்காட்டி ஆணவத்துடன் சொன்னார்கள், சாலிஹ், நீ சொல்வது உண்மை என்றால் இந்த பாறையிலிருந்து ஒரு ஒட்டகத்தை வெளியே கொண்டு வா. மட்டுமில்ல, நிபந்தனைகளும் விதித்தனர். கர்ப்பமுற்ற 10வது மாதத்தில் இருக்கும் ஒட்டகமாக இருக்க வேண்டும். உயரமாக, அழகாக, பேரழகு கொண்டதாக இருக்க வேண்டும். மனித அறிவுக்கு சாத்தியமற்றதை கோரினார்கள். ஜீவனற்ற கல்லிலிருந்து ஜீவன் எப்படி பிறக்கும்? சாலிஹ் அவர்கள் அனுதாபத்துடன் பார்த்து கேட்டார், நான் கோரியதை கொண்டு வந்தால் நம்புவீர்களா? ஒரே குரலில் ஆம் என்றனர். உறுதிமொழிகள் வாங்கி கொண்டார். சாலிஹ் தொழுமிடத்திற்கு சென்று
தாழ்மையுடன் வணங்கி ஒரு நம்பிக்கையுடைய நபியின் இதயத்துடன் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார், அவனது அத்தாட்சியை வெளிப்படுத்தும்படி. கல்லிலிருந்து உயிர் பிறந்தது, வாடியில் மிகுந்த அமைதி ஆட்கொண்டது. எல்லா கண்களும் அந்த பாறையை உற்று பார்த்தன. ஒரு கேள்வி எல்லரின் மனதிலும் ஓடியது, சாலிக் தோற்பாரா? திடீரென்று எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. மெல்லிய அதிர்வு தரையில் பரவியது. பாறை ஒரு பிரசவ வலியின் ஓலம் போல் முணங்கத் தொடங்கியது. அந்த உயிரற்ற மென்மையான கல் வெடித்து பிளந்தது. தூசு மறையும் போது ஒரு உண்மையான பெரிய ஒட்டகம் தன் ரோமங்களில் படிந்த தூசை உதறிக்கொண்டு வெளிப்பட்டது. கர்ப்பமுற்றது, சரியான அடையாளங்களுடன் அவர்கள் கேட்டபடி. கல் சதையாக மாறியது. கண்கள் பார்க்க ஒரு மகத்துவமான அல்லாவின் ஆற்றலை சாட்சியமளித்தது. மக்கள் பிற்படிந்தனர், ஆச்சரியத்தால் திகைத்தனர். நம்பினார்களா? ஐயோ, இது வெளிப்படையான சூனியம் என்று சொன்னவர்களே அதிகம். ஒரு சிறுபான்மையினர் மட்டுமே நம்பிக்கை கொண்டனர். அல்லாஹ் அவர்கள் மனங்களை திறந்தபோது. அல்லாவின் ஒட்டகம் தன் குட்டியுடன் அவர்களிடையே வாழத் தொடங்கியது. இது சாதாரண ஒட்டகம் இல்லை. அதனால்தான் அல்லாஹ் தன் கிதாபில் அதை தன்னிடம் தொடர்புபடுத்தி ஒட்டகம் அல்லாஹினது என்று சொன்னான். ஒரு சிறப்பு, ஒரு மகத்துவம், ஒரு எச்சரிக்கை. சாலிஹ் சொன்னார், இது அல்லாவின் ஒட்டகம், உங்களுக்காக ஒரு அத்தாட்சி. அதை அல்லாவின் நிலத்தில் மேய விடுங்கள், தீங்கு செய்யாதீர்கள், இல்லையெனில் வேதனை உங்களை விரைவில் பற்றும். இந்த ஒட்டகம் ஒரு தினசரி தேர்வாக இருந்தது. அதன் அதிசயம் என்னவெனில், அது கிணற்று நீரில் குடிக்கும் நாளில் அந்த முழு கிணற்று நீரையும் குடித்தது. ஒரு முழு குளத்திற்கும் அவர்களின் கால்நடைகளுக்கும் போதுமான நீரை. ஆனால் மறுபுறம் அது அவர்களுக்கு எல்லோருக்கும் போதுமான பாலை அளித்தது. ஒரு நாள் நீர், ஒரு நாள் பால். இறைவனின் நீதி கருணையில் செறிந்த தேர்வு. ஒட்டகம் வடிகளில் நடந்தது, பள்ளத்தாக்குகளில் மேய்ந்தது. மற்ற கால்நடைகள் பயத்தால் அதிலிருந்து விலகோடின. அது ஒரு நிலையான நினைவூட்டலாக இருந்தது. சாலிஹ் உண்மையானவர், அல்லாஹ் உண்மையானவன். காயமடைந்த கர்வம் வன்முறையாக மாறியது. ஆனால் இந்த நினைவூட்டல் நம்பிக்கையற்றவர்களின் உறக்கத்தை கெடுத்தது. ஒட்டகம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் அவர்களின் சவாலில் தோல்வியின் சான்றாக நின்றது. காயமடைந்த கர்வம் கருமையான வெறுப்பாக மாறியது. இரவு கூட்டங்களில் கிசுகிச ஆரம்பித்தது. நாங்கள் சமூதின் தலைவர்கள், ஒரு மிருகத்திற்காக, தண்ணீருக்காக காத்திருக்கிறோம். சாலிஹ் எங்களை மயக்கிவிட்டான், எங்கள் செல்வத்தை சூறையாடிவிட்டான். நகரில் 9 பேர் இருந்தனர், கெட்டொழுக்கத்தின் தலைவர்கள். அல்லாவின் வார்த்தைகளில் பூமியில் கொடுமை செய்த 9 பேர். அவர்கள் சேர்ந்து ஒரு பயங்கரமான திட்டம் தீட்டினர். ஒட்டகத்தை கொல்வது, அத்தாட்சியை அழிப்பது. யார் இதை செய்வது? அவர்கள் மக்களில் மிகவும் துர்பாக்கியவனை தேடினர். குதார் இப்னு சாலிஃப், சிவந்த நீல கண்களுடைய குள்ளமான கீழ்மையான ஒரு மனிதன். தன் கூட்டத்தில் செல்வாக்கு மிக்கவன், ஆனால் இருண்ட ஆன்மா கொண்டவன். பணத்தால், பெண்களால், புகழால் தூண்டினார்கள். ஒட்டகத்திலிருந்து சமூதை காப்பாற்று, நீயே வீரன் என்று அழைத்தனர். ஒரு தீட்டிய தினத்தில் ஒட்டகம் தண்ணீரை நோக்கி வரும்போது அந்த கூட்டம் பதிவிருந்தது. ஒட்டகம் தன் குட்டியுடன் அமைதியாக நடந்தது, ஆபத்தை அறியாமல். ஒருவர் அம்பு எய்தார். காலில் பட்டு ஒட்டகம் தடுமாறியது. குதார் முன்னே வந்து அல்லாவை பொருட்படுத்தாமல் வாளால் வெட்டி கொன்றான். அத்தாட்சி கல்லிலிருந்து பிறந்தது, மனித குலத்தை வழிநடத்த வந்தது, இரத்தத்தில் சரிந்தது. குட்டி ஒட்டகம் என்ன ஆனது? தாயை கொல்லப்படுவதைக் கண்டு அஞ்சி ஓடியது. மலை மீது ஏறியது. 3 சோகமான கோலங்கள் எழுப்பியது, கர்த்தரிடம் அவலம் கொட்டுவது போல். பின்னர் மறைந்தது. செய்தி நகரெங்கும் பரவியது. ஒட்டகம் கொல்லப்பட்டது. அவர்கள் வருந்தினார்களா? இல்லை. கொண்டாட்டத்தில் திளைத்தனர். அதன் இறைச்சியை பகிர்ந்து கொண்டனர். அல்லாவின் தடையை மீறினர். சாலிஹ் வந்து இரத்தத்தை பார்த்தார். எரிந்த இதயத்துடன் சொன்னார், என்ன செய்து விட்டீர்கள்? நான் உங்களை